சார், இயக்குனர் நடிகர் அமீர் வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்றுட்டு இருந்தார். வெளியில் பேசும்போதும் சொல்லியிருந்தார். அதாவது வந்து அமீர் பேசினது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை நடிகர் டைரக்டர் திரு பேரரசு பதிவு பண்ணியிருக்காரு. எல்லா மசூதிகளிலும் எல்லாருக்கும் சமமாக உரிமை கொடுக்கப்படுகிறதா? அமீர் போன்ற அறகுறைகளுக்கு அரை வேக்காடுகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக அவர் ஆக்கினார். இந்த வரலாறுலாம் இந்த அறகுறை குறுமுட்டாங்க. ஒரு அறநிலைத்துறைன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு பிராமண சமூகத்தை ரமேஷ் கொடுத்தா உனக்கே வலிக்குது. நீ கீரமணியோட வீரமணியோட சொம்பு தூக்கியா இருந்தா போ பெரியார். அதை வச்சு நான் செருப்பு லட்சம் மாதிரி ஒரு பதில் சொன்னார். என்னமா சொன்னார்? இப்போதான் எங்களுக்கு தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து தனக்கு ஏதோ உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சர்கள் பின்னாடி போகிறப்ப அவருடைய பாதுகாப்பு போகிற மாதிரிதே பின்னாடியே ஊடகம் போகுது. எல்லா அமைச்சருக்கும் எல்லா ஊடகமும் ஒரு கேம்ப். வாய் மூடி விஜய் மாதிரி இருந்தால் சர்ச்சையிலேருந்து தப்பிக்கலாம். இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை விஜய் சார் இவ்வளோ பெனிஃபிட்டையும் பெற்றவர்கள் இன்றைக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னு நாக்க தொங்க போட்டு வந்துட்டாங்க. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்குக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் புது அரசியல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் வந்து கணிக்க முடியாமல் போயிட்டுருக்கு சார். ஒரு நாளும் ஒரு திருப்பங்களை நோட்டிக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு கேள்வி வைக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்ருக்கேன் இன்றைக்கி. சார், இயக்குனர் நடிகர் அமீர் வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்றுட்டு இருந்தார். வெளியில் பேசும்போதும் சொல்லியிருந்தார். அதாவது வந்து ஹிந்து அறநிலையத்துறைக்கு வந்து போட்டிருக்க அமைச்சர் வந்து ஒரு பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன் அதை வந்து ஒரு தலித்து போட்டிருக்கக்கூடாதுனால அதுக்கு பலர் வந்து ஆதரவாகவும் பதிவிட்டாங்க, பலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தும் பதிவு போட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அமீர் பேசினது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை நடிகர் டைரக்டர் திரு பேரரசு பதிவு பண்ணியிருக்காரு. இந்து மத சடங்குகளில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ எல்லா மசூதிகளிலும் எல்லாருக்கும் சமமாக உரிமை கொடுக்கப்படுகிறதா? பெண்கள்லாம் வந்து மசூதியில் வந்து தொழுகைப்படுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா? அங்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா விஷயங்களும் நடக்கிறதா? இன்றைக்கி வந்து உலகப் போரே, இன்றைக்கி மேற்காசியிலேருந்து கிழக்காசியிலேருந்து போர் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் 2 இஸ்லாமிய சகோதரர்களின் இனங்களுக்கான பிரச்சனை தானே. ஷியா முஸ்லிமுக்கும் சன்னி முஸ்லீமுக்கான பிரச்சனை தானேங்க உலக போராடி போயிட்டுருக்கு. இன்றைக்கு அப்படி இருக்கிறப்ப உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பொது வழியில் பேசாமல் தேவையில்லாமல் இந்து மதத்தில் ஏன் நீங்கள் தலையிடுறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். நானும் அதான் வைக்கிறேன். அமீர் போன்ற அறகுறைகளுக்கு அரை வேக்காடுகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். எப்படி வந்து அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த தனபால் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து யாரும் சாப்பிடாமல் போனதுனால யார் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடாமல் உனக்கு வணக்கம் செய்யாமல் போனாங்களோ அவங்கெல்லாம் உன்னை பார்த்து எழுந்து வணக்கம் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி வாலண்டியராக அவர்களை சபாநாயகராக்கி ஒட்டுமொத்த அனைத்து ஜாதியினரோடும் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த திரு தனபால் சபாநாயகரை உட்கார வச்சு மற்றவங்களை வணக்கம் செய்ய வைத்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள். உண்மைதான். அதற்கு முன்னாடியே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கோயிலுள்ள விட மாட்டேன்றாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி காமராஜர் ஆண்ட காலத்தில் அது வரப்போ காமராஜர் அமைச்சரவையில் முதலில் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக அவர் ஆக்கினார். இந்த வரலாறுலாம் இந்த அறகுறை குறுமுட்டாக்கு அமீருக்கு தெரியுமான்னு தெரில எனக்கு. அப்பயே ஆகிட்டார். நீங்கள் என்ன இப்போ புரட்சி செய்கிறீங்க? புரட்சி அன்றைக்கே செஞ்சுட்டார் காமராஜ் அவர்கள். பரமேஸ்வரன் அவர்கள் வந்து எல்லாருக்கும் முன் உதாரணமாக தமிழக அரசியலில் அறநிலைத்துறை அமைச்சராக அவர் ஆக்கிட்டார். சரி, இப்போ இன்னைக்கு கதைக்கு வருவோம். இவ்வளோ பட்டியலின சகோதரர் மேலே அமீருக்கு பாசமாக இருக்கிறத நான் வரவேற்கிறேன். போன வாட்டி திமுகவுடைய சொம்பு தூக்கியே தானே நீ இருந்த. திமுகவுடைய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தானே முட்டு கொடுத்தீங்க. அப்போ திமுகவில் அறநிலைத்துறை அமைச்சராக திரு சேகர் பாபு நாயுடு இருக்கக்கூடாது, ஒரு பட்டியலின சகோதரர் தான் இருக்கணும்னு ஏன் கொடி பிடிக்கல? கேட்பலாம் கேள்வி. கொடி பிடிக்கணும்ல, நீ கேட்கணும்ல. நீங்கள் ஏங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வச்சுருக்கீங்க, ஒரு பட்டியலினத்துக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க துப்பு இல்லாத திராணி இல்லாத திரு அமீர் அவர்கள் தேவையில்லாமல் இப்பொழுது வந்து அறநிலைத்துறையில் வந்து பிராமண சமுதாயத்தை ஏன் போடுறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு.
நான் கேட்குற ஒரு கேள்வி, விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு ஆதவ அர்ஜுனாவை போடுறீங்க. எதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக போடுறீங்க? அவர் ஆல் இண்டியா பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்ற தகுதிக்காக தான் அவருக்கு விளையாட்டுத்துறை கொடுத்தீங்க. உங்கள் உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அவர் என்ன இதில் பெரிய வீரர் சொல்லுங்கள். வேறு விளையாட்டில் வீரராக இருக்கலாம், எனக்கு தெரியல. சரி, இன்றைக்கு முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஏணி சின்னத்திலிருந்து வென்றெடுத்த ஷாஜகான் அவர்களுக்கு, வாணியம்பாடிலேருந்து வென்றெடுத்த ஷாஜகான் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. என்ன அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. ஏன்னா அவர் சிறுபான்மையராக இருக்கிறதுனால சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசுக்கு சமூக நலத்துறைன்னு பேரை மாற்றிருக்காங்க. அதுவும் வந்து ஆதி திராவிடரோட நலத்துறையாக இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களை காக்கக்கூடிய SC/SC சம்பந்தமான ஒரு அமைச்சர் தான். சரிங்களா? தாழ்த்தப்பட்டவருக்கான அமைச்சரவையில் வன்னியரசு கொடுக்குறீங்க. இது என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள். விளையாட்டு தெரிஞ்சதுனால ஆதவ அர்ஜுனா இருக்குது, ஒரு சிறுபான்மை இருந்ததுனால ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், ஒரு பட்டியலின சகோதரர் இருந்தனால வன்னியரசனுக்கு சிறுபான்மை ஆதி திராவிடர் நலத்துறை கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு அறநிலைத்துறைன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு பிராமண சமூகத்தை ரமேஷ் கொடுத்தா உனக்கு ஏன் வலிக்குது? நீ கீரமணியோடைய வீரமணியோட சொம்பு தூக்கியாக இருந்தால் போ பெரியார் திரள் கட்டி உருள், யார் வேணான்னது? இன்னொன்று கேட்குறேன், இங்கே அறநிலைத்துறையோ மற்ற துறைக்கோ பிராமண சமூகத்தை போடக்கூடாதுன்னா சட்டம் இருக்கா? பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா? நீங்கள் கட்டுற அதே வரி லொட்டு லொசுக்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? கட்டுறாங்களா இல்லையா? அப்போ என்னமோ நீங்கள் வேற்றுப்பதிக்கு எதுக்கு காட்டுறீங்க? இந்த மாதிரி எதுக்கு இங்கே காட்டுப்புணுச்சு? ஆதவ அர்ஜுனா செருப்பு லட்சம் மாதிரி ஒரு பதில் சொன்னார். என்னமா சொன்னார்? இப்போ தான் எங்களுக்கு தெரியும் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். நாங்கள் ரமேஷாக தான் பார்த்தோம், நீங்கள் ஏன் பிராமணராக பார்க்குறீங்க? செருப்பால் அடிச்சார் ஆதவ அர்ஜுனா. யார்? அமீரை. ரமேஷ்ன்றவர் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர். அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் உங்களுக்கு என்ன? நீங்கள் முன்னோடியாக இருக்கணும் தாவேக்காக ஆசைப்படினா 5 வருஷமாக திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தியா? அப்போ நீ முன்னோடியாக வரணும்னு ஏன் குரல் கொடுக்கல? கேள்வி கேட்பான்ல. 5 வருஷமாக திமுக அறுவரடியாக தானே இருந்த. ஜாஃபர் சாலிக்கு வழக்கில் ஒன்றும் ஏவனான போதை மருந்து கடத்தல் சம்மந்தப்பட்டிருக்க. அந்த கடத்தல் மூலம் சம்மந்தப்பட்ட பணத்தில் தான் நீ படம் எடுத்திருக்கேன்னு நீங்கள் சிபிஐ விசாரணையில் நீங்கள் போய் ஆஜராகிட்டு வந்துகிட்டே இருக்கே இல்லையா? அவனுக்கு சம்மன் வந்து போயிட்டே இருக்கா இல்லையா? நீங்கள் போதல் கடத்த பணத்தில் அமீருக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த வழக்கில் அவரும் சம்மந்தப்பட்டிருக்கான்றது நிதர்சனமான உண்மையா இல்லையா? அந்த வழக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை சிபிஐயோ போதை தடுப்பு பிரிவோ நம்மளை எதனா பண்ணிட்டு இருந்தானே வாலண்டியராக போய் சொம்ப தூக்கி எங்கே கொடுக்குறீங்க? திமுகவில் கொடுத்தீங்க. உங்கள் கெட்ட நேரம் திமுக தோத்துருச்சு. இப்போ என்ன நீங்கள் பொது வழியிலிருந்து அறிவுரை சொல்கிறீங்க? உங்களுடைய சடங்குகள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. போராட்டம் பண்ணு, போய் ஒவ்வொரு மசூதிலேருந்து போராட்டம் பண்ணு. ஒரு பாங்கு பாடுறாங்களே நைட்டு ஒரு 5 வேளை தொழுகிறப்ப பாங்கு பாடுறாங்களே, அதுக்கு போய் என்ன உன்னோட கட்டமைப்பை சொல்லு, வக்குவாரிய சம்மந்தமாக போய் பேசு, முத்தலாக்கை பற்றி பேசு. அதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, உரிமையும் இருக்குது, ஒத்துக்கிறோம். அடுத்த முதல்லேருந்து நீ எதுக்கு வாய நுழைக்கிற? உனக்கு எவன் அந்த தகுதி கொடுத்து? நீ யார் எங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்கிறது? அந்த அரசாங்கம் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் முன்னுதாரணமாக கிழிக்குது. முன்னுதாரணமாக போன வாட்டி கிழிக்கலையா? அதை போய் கிழிக்க வேண்டியதானே நீ? அமீர் போன்ற ஆட்கள்லாம் வந்து இதையோட நாவடக்கத்தோடு பேசணும். தேவையில்லாமல் இந்து மத சடங்குகளில் அறிவுரைன்ற பேரில் இந்த மாதிரி வந்து அட்வைஸ் சொல்லியிருந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் சும்மா விட மாட்டோம். சரி சார், நீங்கள் வந்து இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பிராமணரை போட்டது சரி அப்படின்றது தாவேக்கா பாட்டில் சரியாக இருக்க மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரைட்டு. அடுத்தது ஒன்று சரியாக தவறாக ஒன்று சொல்லுங்கள் சார். அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அருண்ராஜ் வந்து அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நம்ம எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாமே இனி வரும் காலங்களில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அப்போ தான் பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ தான் வந்து உண்மையிலே அங்கே வந்து சுகாதாரமாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரும், கண்டிப்பாக போவாங்க, ரைட்டு. நல்ல ஒரு விஷயம் சார், அவர் சொன்னால் பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தினங்களுக்கு முன்பு வந்து நம்ம மூத்த தலைவர் அப்புறமா வந்து பிடபிள்யூ மினிஸ்டராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தனக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அது வந்து சர்ச்சையான உடனே இது என்னோடய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல், அதனால் நான் அங்கே போனேன், ஒரு பெட்டு மிச்சம் பண்ண அரசு பெட்டுனாரு. இது எப்படி ஏற்பக்கூடிய விஷயமா சார் அது? அதாவது தாவேக்காவை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் வாய் மூடி மௌனமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த சர்ச்சைகள் இல்லாமல் சமாளிக்கலாம். இன்றைக்கி அமைச்சர்கள் பின்னாடி போகிறப்ப அவருடைய பாதுகாப்பு போகிற மாதிரிதே பின்னாடியே ஊடகம் போகுது. எல்லா அமைச்சருக்கும் எல்லா ஊடகங்களும் ஒரு கேமராமேனை போட்டானுங்க. எங்கள் அமைச்சர் நின்னா பேசணும், நடந்தால் பேசணும், உட்காந்தா பேசணும், படுத்தா பேசணும், ஆய்வுனா பேசணும், தோய்வுனாலும் பேசணும், தூக்கனாலும் பேசணுன்ற மாதிரி இன்றைக்கி மீடியாவுக்கு
செய்திகள் தேவை. இல்லை செய்தி அவங்க கொடுக்குறாங்களே, அவங்க சோஷியல் மீடியாக்கோசம் மைக்கு உள்பக்கமாக வச்சுட்டு இருக்கட்டும், அதை அவங்க வீடியோ எடுத்துட்டு விஜயோட படம் பிஜிஎம்லாம் போட்டு போடுறாங்க. இல்லை ஜி, அவங்க வந்து எந்த வலைதளத்தின் மூலம், இன்ஸ்டாகிராம் மூலம், ட்விட்டர் மூலம், ஃபேஸ்புக் மூலம் தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஆட்சியை இந்த வலைதள டிஜிட்டல் மீடியாவே வச்சு தக்க வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. அது ரொம்ப நாள் ஓடாது, அது தனி கதை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாலண்டரியாக வம்படியா அருண்ராஜ் வந்து மக்களிடம் வந்து ஒரு பெரிய பேர் எடுக்கணும், நாங்கள் பெரிய அப்பா டக்கர் பாருன்னு சொல்லி சொல்கிறார். என்ன, தமிழ்நாட்டை சேர்ந்த 108 எம்எல்ஏக்களாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மற்ற எம்பிக்கள், அமைச்சர்களாக, பொதுப்பேர்களும் யாருக்குன்னா இனிமேல் வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் தான் நாங்கள் சிகிச்சை பெறுவதற்கான பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். அதேமாதிரி இன்னொன்று நான் வரவேற்கிறேன், ராஜ்மோகன்கிட்ட வரவேற்கிறேன். ராஜ்மோகனுக்கு இந்த காணொலியை கொண்டு போய் சேர்க்கணும். இனிய நண்பர் தான் அவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்கள் பசங்களும் மற்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் பசங்களும் இனி அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்கணும். நீங்கள் தான் எளிமையானவர்களே, தூய சக்தியாச்சே, படிங்க, பார்ப்போம் என்ன தான் கிளிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்போ இவர் சொல்லி வாயை மூடி 2 நாளுக்குள்ளாகல. நான் எதுக்கு முன்னாடி பதிவெடுத்து நினைவூட்ட விரும்புகிறேன்னா, வாலண்டியாக வந்து வண்டியில் ஏறுறது. எவனும் போய் மைக்கை நீட்டி, சார் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 108 உங்கள் எம்எல்ஏக்களும் மற்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் தான் போய் சிகிச்சை எடுத்துப்பாங்களா சார் அப்படின்னு கேள்வி எவனும் கேட்கல. எவனா கேட்டானா? வாலண்டியா நீ வண்டியில் ஏறுற. அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் தானே வாலண்டியா நீ எதுக்கு வண்டி, அதுதான் சொல்கிறேன். வாய் மூடி விஜய் மாதிரி இருந்தால் சர்ச்சையிலேருந்து தப்பிக்கலாம். வாலண்டியா வண்டியில் ஏறி, நீ வண்டியில் ஏறிட்டியா, உன் வண்டியை இப்பயே வந்து பஞ்சர் ஆக்குறேன்ட்டு மறுநாளே செங்கோட்டையன் பஞ்சர் ஆக்குறாரு. என்ன பஞ்சர் ஆக்குறாரு? உடம்பு சரியில்லைன்னா தனியார் மருத்துவமனையில் பேர். என்னையா உன் சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று தான் டாக்டர் அருண்ராஜ் சொல்கிறாரு, இந்த தாவேக்காவை சேர்ந்த எந்த அமைச்சர்களாகட்டும் எந்த எம்எல்ஏக்களும் உடம்பு சரியில்லைனா அரசு மருத்துவமனையில் முன்மாதிரியாக போய் படுப்பாங்கன்னாரு. நீ இனியா தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு வர அப்படின்னு கேள்வி கேட்டவொன்னே உலகமே வியக்கும் வகையில் செங்கோட்டையன் ஒரு பதில் சொல்கிறார். இந்த மாதிரி பதிலை எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய அரசியல் அறிவியல் நான் கேட்டதில் என்ன சொல்கிறாருன்னா, அது என்னுடைய ஃப்ரெண்டோட மருத்துவமனை, அங்கே போனால் எனக்கு சிகிச்சை ஃப்ரீ, தேவையில்லாமல் அரசாங்க பெட்டை ஒன்று வேஸ்ட் பண்ண வேணான்னு பண்ண அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இன்னும் எங்களை நீங்கள் முட்டா பீஸாக நினச்சிருக்கீங்களே. கரெக்டா? சரி, உங்களுக்கு வசதி இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டோட மருத்துவமனை இருக்குது, மற்றவங்களாம் வசதி இல்லாதனால அவன் போய் அரசாங்க மருத்துவமனை சேரணுமா? நீங்கள் தானே முன்மாதிரியாக போய் சேரணும். நல்லதோ கெட்டதோ கம்யூனிஸ்டை சேர்ந்து நல்ல கண்ணு எங்கே இருந்தார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நல்லதோ கெட்டதோ நம்ம காங்கிரஸோட லீடராக இருந்த குமரி அனந்தன் எங்கே இருந்தார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்களாம் முன்மாதிரியாக இருந்தாங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் கேட்க கூட இல்லை, சார் நீங்கள் போய் அப்போலோவில் படிப்பீங்களா, காவேரி ஹாஸ்பிட்டலில் படிப்பீங்களா, ட்ரிபிள்எம்மில் படிப்பீங்களா, இல்லாட்டி செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் படிப்பீங்களா? எவனா கேட்டானா? இல்லை. உன்னை எவனா கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம். அவன் பாட்டு அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச மைக்கை ஓட்டி ஏதோ ஒன்று கேட்டு போகிறான். வம்படியாக போய் நாங்கள் இனிமேல் இப்படி பண்ணுவோம், நாங்கள் இனிமேல் இப்படி தான் இருப்போம், நாங்கள் இனிமேல் டிஃபன் கேரியில் தான் சாப்பாடு கட்டிட்டு வருவோம், நாங்கள் இனிமேல் இப்படி தான் இருப்போம், வாலண்டியாக நீ சொன்னதோடைய விளைவு உன்னுடைய கார் பஞ்சர் ஆகி செங்கோட்டின் மூலம் நிற்கிறது. அப்போ இதனால என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வாக்குறுதியை ஈஸியாக கொடுத்து கடந்து போகிறீங்க, அது நிறைவேற்ற முடியாது. அது பேர் பெரிய சிக்கல் இருக்குது அதுக்குள்ள. இப்போ நான் சொன்னேனே, ராஜ்மோகன் கேள்வி வைக்கிறேன், கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி என்ன வைக்கிறேன், ராஜ்மோகன் அவருடைய குழந்தைகள் நீங்கள் தான் இருமொழி கொள்கையாச்சே, இருமொழி கொள்கையை பிடித்து தொங்குகிற கொள்கையாச்சே, விஜய் நடத்துகிற ஈசிஆரில் எஸ்ஏசியோடைய ட்ரஸ்டி பேரில் விஜய் நடத்துகிற அந்த விஜய் வித்யாசிரமம் பள்ளியை இழுத்து மூடணுமா இல்லையா? நீ தான் இருமொழி கொள்கை தானேப்பா அவனுக்கு. எங்களுடைய கொள்கை பிடிப்பு இருமொழி கொள்கை, நாங்கள் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ எப்படி திமுக நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடையும் மூடுன்னு போன வாட்டி நாங்கள் கோரிக்கை வச்சோமோ, ஏன்னா அவனும் இருமொழி கொள்கை தான் வேணும்னா, இப்போ நீனும் இருமொழி கொள்கை வேணும்ல, போய் விஜய் வித்யாசிரமத்தை மூடு. அப்படி மூடலையா, இங்கே இனிமேல் சமச்சீர் கல்வி தான் கொடுக்கப்படும், சிபிஎஸ்சி சிலபஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், இங்கே இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணப்படும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பால பிரிவு மட்டும்தான் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்லு. அப்போ இவனும் வாலண்டியாக வண்டியில் ஏறுறானா? அமைச்சர் ராஜ்மோகனும் வாலண்டியாக வண்டியில் ஏறுறாரா? தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் பேச வைக்கிறாரா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கா மூலம் ஜெயிச்ச 108 எம்எல்ஏக்களும் அமைச்சர் பெருமக்களும் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வேறு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைகளை இமிடியேட்டாக, இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கல, போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு. ஏன்னா நீ தான் இருமொழி கொள்கை, உன்னோட கொள்கை இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை எங்கே இருக்குது? கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தானே இருக்குது. 54 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. 54 லட்சத்துலேயும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய எம்எல்ஏக்கள் பசங்களையும் உன்னுடைய மந்திரி பசங்களையும் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற அரசாங்க அதிகாரி பசங்களை சேர்க்கறதுக்கு உங்களால் சட்டம் ஏற்ற இந்த அரசுக்கு துப்பு இருக்கா? முடியுமா? முடியாதுல்ல.
இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ அங்கே அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்களே, உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடம் வேணாம், அரசு கழிப்பிடம் வேணாம், அரசு ரேஷன் வேணாம், அரசு கொடுக்குற எதுவுமே வேணாம், வேலை மட்டும் என்ன வேணும்? அரசு வேலை வேணும். என்ன ஒரு மானங்கட்டமான கான்செப்ட். அரசு கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் நான் படிக்க மாட்டேன், என் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன், என் பிள்ளை கான்வென்ட்டில் தான் படிப்பான், என் பிள்ளை சிபிஎஸ்சி சிலபஸ் தான் படிப்பான், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் தான் என் பிள்ளையை கொண்டு போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா அனுப்புவேன், ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப்ரிக்காவில் அனுப்புவேன், படிக்க வைக்கிறதில்ல அரசாங்க அதிகாரிகள். நீ தமிழ்நாட்டில் நல்லதோ கெட்டதோ கிட்டத்தட்ட 12 லட்சம் அரசு அதிகாரி இருக்கிறாங்க. இந்த 12 லட்சம் பேர் படித்தாவே 54 லட்சம் ப்ளஸ் 12 எங்கேயோ போய் நிற்குமே அரசு பள்ளிக்கூடங்களே. ஆர்டர் போடு. சரி, அதெல்லாம் ஆர்டர் வேணாயா. உங்களுடைய குழந்தை, உங்களுக்கு எப்படியோ 2 குழந்தையோ 1 குழந்தையோ எனக்கு தெரியாது, ராஜ்மோகன் சாருக்கு எத்தனை குழந்தையோ அத்தனை குழந்தைய போய் அரசாங்க பள்ளியத்தில் சேரு, முன்மாதிரியாக காட்டு. விஜய்க்கு பசங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க, இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு வேலை கிடையாது. இன்றைக்கு எல்லாம் இளைய தலைமுறை தான் அங்கே இருக்கிறாங்க. ஜஸ்ட் மேரிட் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ மேரிட் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பசங்கள்லாம் எடுத்து போய் அரசு பள்ளிக்கூடங்களை சேர்த்து உங்கள் இருமொழி கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விஜய் நடக்கிற விஜய் வித்யாசிரம் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வாலண்டியாக வார்த்தைகளை விட்டு டாக்டர் அருண்ராஜ் மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. சரி சார், இப்போது இந்த 2 விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அஇஅதிமுகவில் வந்து பிளவு ஏற்பட்டு ஒன்று வந்து எடப்பாடியார் தலைமையில், பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஒரு ஃபேக்ஷனுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், அப்புறமா இவர் இருக்கார் விஜயபாஸ்கர், இவங்க டீமில் வந்து ஒரு இதாக இருக்குது. அதில் போனவங்க வந்து ஒரு 5 பேர் வந்து திருப்பி எடப்பாடியார்கிட்ட வந்துட்டாங்க. 3 பேர் வந்து அங்கேருந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க கட்சியிலேருந்து விலகி நேராக போயிட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கி சுப்பையா இருக்கார், அவரும் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு போயிட்டார். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் முதலே வந்து இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை. கட்சித்தாவல் ஆட்டாது. ஏன்னா இவங்களை எதிர்த்து தான் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படின்னும் போதே அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது. அதுக்கு தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பெட்டிஷனை அவர் அக்செப்ட் பண்ணாமையே இந்த 5 பேர் இங்கேருந்து எடப்பாடியார்கிட்ட திருப்பி வந்தாங்க. இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தான். புரியுங்களா? இப்போ இது என்ன சூழல் இருக்கும்? 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ 3 + 1 4 மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசுகிறப்ப ஃபஸ்ட் நாள் இங்கே உதயநிதி வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. இங்கே குதிரை வேகத்தில் ஆட்சி நடக்குதுன்றார். ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் ஆமை வேகத்தில் தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் குதிரை வேகத்தில் ஆளுங்க வண்டி பறிக்கிறாங்க சார். அதுதான் குதிரை வேகம்னு அவர் சொன்னது. இப்போ நீங்கள் பொய்க்கால் குதிரைனாரு, குதிரை பேரன்னு சொன்னார் எடப்பாடி அவர்கள். இப்போ நான் என்ன வைக்கிறேன்னா, எதற்கு இப்போ இவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க? இன்றைக்கி நல்லதோ கெட்டதோ காங்கிரஸ் 5, விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் 2 4, முஸ்லீம் லீக் 2 சேர்த்து 120, தேவையானதை விட 118 விட 2 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை விஜய் சார் நம்பவில்லை. யாரை நம்பல? காங்கிரஸை நம்ப மாட்டேன்றாரு, விடுதலை சிறுத்தைகள் நம்ப மாட்டேன்றாரு, 2 கம்யூனிஸ்ட் நம்ப மாட்டேன்றாரு, முஸ்லீம் லீக்கை நம்ப மாட்டேன்றாரு. ஏன் நம்ப மாட்டேன்றாங்கன்னா, இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 8% ஓட்டை பெற்று தேர்தல் கமிஷனால் அங்கீகாரப்பட்ட கட்சியாக அவருடைய பானை அவர்கிட்ட கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? திமுக. 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் திமுக காசு வாங்கி தேர்தலில் சந்திச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது பொது வழியில் கனகராஜ் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர் சொன்னார். நாங்கள் வாங்கின 15 கோடி மட்டும் சொல்கிறீங்களே, வைகோ வாங்கின கோடியை சொல்ல மாட்டேன்றீங்க, திருமா வாங்கின கோடியை சொல்ல மாட்டேன்றீங்க, ஈஸ்வரன் வாங்கின கோடியை சொல்ல மாட்டேங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். சொன்னாரா இல்லையா அவர்? ரைட்டா? முஸ்லீம் கட்சி ரொம்ப வருடமாக 1967 திமுக கூட்டணியில் ஏணி சின்னத்தில் போட்டியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு எம்பி கூட கொடுத்துருக்காங்க, நவாஸ் கனி. இன்றைக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றுற பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்து அந்த திருப்பங்குன்றம் மலை பேர் பிரியாணி எடுத்துகிட்டு போய் சர்ச்சையை ஏற்படுத்துகிற நவாஸ் கனியோட கட்சி தான் முஸ்லீம் லீக். காங்கிரஸ் உங்களுக்கு 25 வருஷமாக திமுகவோட பிரயாணம் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் திமுக கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு அதிகாரத்தை பெற்று, திமுகவில் தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை பெற்று, திமுக மூலம் செத்துப்போன ஒரு காங்கிரஸ் திமுக உயிரோடு கொடுத்த அந்த அனுதாபங்களை பெற்று, செத்துப்போன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக பணத்தை கொடுத்து உயிர் கொடுத்த அந்த கம்யூனிஸ்ட் ஆதரவை பெற்று, இவ்வளோ பெனிஃபிட்டையும் பெற்றவர்கள் இன்றைக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னு நாக்க தொங்க போட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் வேறு பெனிஃபிட் கிடைக்கிறப்ப நம்ம முதுகில் குத்திட்டு ஓடிடுவாங்கன்ற பயம் விஜய்க்கு ஏற்பட்டு விட்டது. இதுதான் சப்ஜெக்ட். இது நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு 125 பேர் இருந்தால் மட்டும்தான் இவங்களை நம்பாமல் நம்ம இருக்க முடியும். இந்த 4 பேருமே நம்ம காலை சுத்தின பாம்பு, என்னைக்கு வேணால் கொத்திட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா திமுகவின்ற பெருங்கட்சிக்கு அல்வா குத்துட்டு வந்தவங்க அவங்க. நீ ஏமாத்திரம். ஆமாம், அதுதான் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு?
தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸுடன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே இதை முன்னாடியே சொன்னார் விஜய் பிரபாகரன் ஒரு மீட்டிங்கில் சொன்னார். விஜய் சார் அதை கவனிச்சார்ல, அண்ணா நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன பையனா நான் ஒரு அறிவை சொல்கிறேன்னா தயவுசெய்து காங்கிரஸ் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கண்ணா, மாட்டிக்காதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், ஏற்கனவே ஒரு சர்ச்சையாச்சு. அப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் நம்ம காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் திமுகன்ற கட்சியில் பெரும்பான்மையான காலங்களில் இருந்து அவர்கள் மேல் சுகத்தை அனுபவித்து அந்த சுகம் கிடைக்கலன்னு அந்த பதவி அதிகாரத்துக்காக நம்மக்கிட்ட திமுக முதுகில் குத்திட்டு வந்த மாதிரி நம்ம முதுகிலையும் இவர்கள் குத்தி விட்டு மாறுவார்கள்ன்ற பயம் விஜய்க்கு ஏற்பட்டு விட்டது. அதோட விளைவு இன்னைக்கு அஇஅதிமுகலேருந்து 4 பேரை உடைச்சிட்டு போகிறாங்க. கூடிய விரைவில் திமுகவிலிருந்து 5 பேர் போவாங்க. இன்றைக்கு போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. மதுராந்தகத்தை சேர்ந்த மரகதம் ஆகட்டும், பெருந்துறையோட ஜெயக்குமார் ஆகட்டும், சத்யபாமா தாராபுரத்து சத்யபாமா ஆகட்டும், இன்னைக்கு இசக்கி அண்ணன் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் எப்படி தாவேக்கா தேர்ந்தெடுக்குன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தாவேக்கா போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலுமணி கோஷியில் இருக்கக்கூடிய இப்போ 5 பேர் அங்கே போயிட்டாங்க. 22லேருந்து 5 பேர் எடப்பாடிட்ட போயிட்டாங்க. அந்தியூர் போயிட்டார், பன்ருட்டிக்கார் போயிட்டார், சுகுமார் போயிட்டார், இவங்க அந்த 5 பேர் போனால் எடப்பாடியோட பலம் 27 ஆயிடுச்சு. இந்த 5 பேர் இப்போ 4 பேர் இங்கே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் வேலுமணி போல, ஏன் சண்முகம் போல, ஏன் விஜயபாஸ்கர் போல, இன்னும் நத்த விஸ்வநாதன் போல, ஏன்னா இவர்களெல்லாம் போவதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் தாவேக்கா இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா பதவிக்காக இவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா குட்டி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுக்கலாம்? நம்மளுடைய பேச்சை மீறாத நம்ம சொல்படி கேட்குற ஆட்களை மட்டும்தான் அவங்க பிக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரையும் மரகதம் உங்களுக்கு தெரியுமா? சத்யபாமாவை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சத்யபாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருந்துறை ஜெயக்குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இசைக்கு என்னன்னாச்சும் ஓரளவு தெரியும். ஏன்னா அவர் டிடிவிட்ட இருந்துட்டு அவருடைய அலுவலகம் தான் அசோக் டோரில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு. அப்புறம் கல்யாணம் காலி பண்ணி டிடிவி உட்லன் சார்கிட்ட போனார், ரைட்டுங்களா? அவர் இசைக்கு சுப்பியாப்பட்டு ஓரளவுக்கு தெரியும். அவருக்கு நிறைய தொழில்கள் இருக்குது, வேறு வழி இல்லை. அந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அவர் அரசில் ஏதோ ஒரு பதவியில் இருந்த அதிகாரத்தில் இருந்தவன்ற பயத்தில் அவர் போயிட்டார். அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிற ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜயை எதிர்த்து பேசாத, விஜய்க்கு கட்டுப்படுகிற, பிஎம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 5 பேரை டிஎம்கேல பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களும் வருவார்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கி மாண்புகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினே வீழ்த்தினவர் யார்? பாபு. ஏன் பாபுக்கு எந்த பதவியும் கொடுக்கல? விஎஸ் பாபு. ஏன் விஎஸ் பாபுக்கு எந்த அமைச்சர் பதவி கொடுக்கல? இன்றைக்கி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் சுந்தர் சிங் 2 ஜாம்பவான்களை வீழ்த்தின முஸ்தபாவுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல? ஏன்னா முஸ்தபா அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவியில் வச்சுருந்தாங்க லிஸ்ட்டு, சிறுபான்மையர் அமைச்சர். ஏன் அவர் கொடுக்கலன்னா, அவர் அமைச்சர் எம்எல்ஏ ஆகிட்டு வெளியில் வந்த உடனே நாங்களும் அம்பேத்கரை தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்களும் பெரியார் தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிக்க தான் வந்திருக்கோன்னு சொல்லி விஜயை மீறி அவர் பேசுகிறார். அவங்களோட நோக்கம் என்ன? எங்கேயுமே விஜய் தான் தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஜயை தாண்டி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா பிளாக் மார்க். நீங்கள் பாபு என்னாச்சு தெரியுமா? எல்லா இடத்துக்கு போனாலும் இதை ஒரு லோகோ மாதிரி, இது ஒரு பிராண்டு மாதிரி அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். பார்த்தார் விஜய், எங்கன்னா செய்தியாளர் போய் மைக்கு நீட்டணும். நம்மளுக்கு தான் அறிவார்ந்த செய்தியாளர்கள் இப்போ வர ஊடகவியாளர்லாம் உங்களுக்கு தெரியுமே, பயங்கரமாக ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு உலக அரசியல் படிச்சுக்கிட்டு, இந்திய அரசியல் படிச்சுக்கிட்டு உலகமாக அறிவாளிங்க நம்ம ஆளுங்களாம். நம்ம ஆளுங்க கேட்குற கேள்விகள்லாம் தலையே சுற்றுது. அந்த மாதிரி ஊடகவியாளர் தான் நம்ம வச்சுக்கிறோம். அவன் போனோன்னா மைக்கை நீட்டணும்னு என்ன கேட்குறான்? சார் அந்த இதை பண்ணுங்கள் சார், அந்த இதை பண்ணுங்கள் சார். இப்போ ஒரு பட விழா நடக்குது. நீங்கள் பட விழாக்கள் நிறைய போயிருப்பீங்க. அந்த பட விழாவுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோன்னா, அவார்டு கொடுக்குறப்ப அந்த ஆங்கர் அந்த அவார்டு வர ஹீரோட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்தில் ஹிட்டான ஒரு சீனை பேச சொல்லுவாங்க. இப்போ நடுவில் ஒரு பக்கத்தை காரணம்னா விஜய் சேதுபதியை கொடுத்துட்டு பா, இதுதான் அவர் பேசுவார். இது நார்மலாக நடக்கிற விஷயம். இதே பிராண்டை பாபு கிரியேட் பண்ணிட்டார். எங்கே போய் நின்னாலும் சார் அதை கொஞ்சம் பண்ணுங்கள் சார், பண்ணிட்டீங்களா சார், அதை பண்ணுங்கள் சார்னா இது விஜய்க்காக போகுது. என்னடா ஒருத்தர் கையை ஆட்டி எல்லா இடத்துலையும் ஹைலைட் ஆகிறான். மார்க்குன்னு கொட்டு வரமா வை வாரம் போயிட்டார். இப்போ அவருக்கு மந்திரி பதவியும் முடிஞ்சிருச்சு. எம்பி கண்டிப்பாக ஆக்க மாட்டாங்க, அவருக்கு லாங்குவேஜ் கிடையாது. டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்குவாங்களான்னு தெரியல. இது 3 தான் போஸ்டிங் காலி ஆகுது, வேறு எந்த போஸ்டிங் இப்போதைக்கு இல்லை. அப்போ பாபு அவர்களும் முஸ்தபா அவர்களும் ஏன் ஓரங்கட்டப்பட்டான்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இவ்வளோ நாள் நான் இட்டுன்னு போவான்னு சொல்லிவிட்ட புஷியானந்து இதனால் வரையும் எங்கன்னா ஹைலைட் ஆனாரா? ஆதவஜனா எங்கன்னா துறை சார்ந்த பேட்டி இல்லாமல் வேறு இடத்துல ஹைலைட் ஆனாரா? இங்கே மந்திரியா பதவியேற்ற 35 பேர் எங்கன்னா ஹைலைட் ஆனாங்களா? அவர்கள் கொடுக்க பணியை அவர்கள் கரெக்டாக பண்ணாங்க. ஹைலைட்னா மினிஸ்டர் ஆன பிறகு பேசினாங்க. இப்போ கீர்த்தனா மினிஸ்டர் ஆன பிறகு பேசினாங்க, ஆதவஜனா மினிஸ்டர் ஆன பிறகு அந்த துறை சார்ந்த கேள்வி பதில் சொல்லணும். இப்போ நிர்மல் மின்தடை எடுப்புனா நிர்மல் பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர். ஆனால் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணானுங்க பாருங்க,
முஸ்தபா வந்து சனாதனத்தை ஒழிக்க நாங்கள் தான் பிறந்திருக்கோன்னு வாயை விட்டதும் இவர் புஷ்ஷுன்னு ஒன்று புஷ் ஆகிட்டார். அப்போ விஜய் சார் இதை எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, திமுகவில் வலை வீசி திமுகவிலையும் 20 பேர் ரெடியாக இருக்கான். சார் தாவைகள் சேர்த்துக்கங்கன்னு ஃபில்ட்ரு பண்ணுவேன். நீ வந்து தொகுதிக்கும் தெரியாமல் இருக்கணும், விஜய்க்கும் கட்டுப்படணும், நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும், நாங்கள் என்ன வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னால் பறக்குதுன்னு சொல்லணும், விஜய் சார் தலையாட்ட சொன்னால் தலையாட்டணும், எதுவுமே ஏற்றுக்க. அந்த மாதிரி அடிமைகளை தேடு. அந்த மாதிரி அடிமைகள் தான் இப்போ தேர்ந்தெடுத்தது. ஏன் நீங்கள் மரகதம் போகிறது பேர் பெருந்துரை ஜெயக்குமார் போது வேலுமணி போயிருக்கலாமே, ஏசி சண்முகம் போயிருக்கலாமே, சண்முகம் போயிருக்கலாமே, ஏன் வீரமணி போயிருக்கலாமே, ஏன் நத்த விஸ்வநாத் போயிருக்கலாமே, விஜயபாஸ்கர் ஏன் அவங்களாம் போகல? அவங்களாம் போனால் அவங்க ஹைலைட் ஆவாங்க, விஜய் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த 15 டிக்கெட், இப்போ 4 டிக்கெட் வந்திருக்காங்க, இன்னொரு 9 டிக்கெட் வேணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 108 இருக்கிறாங்க. சபாநாயகர் கெடுக்க போச்சுன்னா 106, பெரும்பான்மைக்கு 120னா 14 பேர் வேணும். இப்போ 4 பேர் போயிட்டாங்க. மிச்சம் 10 பேரை மறுபடியும் அஇஅதிமுகலேருந்து 5 பேரையும் திமுகவில் 5லேருந்து 10 பேரையும் இவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்க ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலை நோக்கி நகருவாங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.